ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே அவரை ஆராதனை செய்யும்படி ஆங்காங்கு தங்களுடைய வீடுகளிலே கூடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாழ்த்துதலை உங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய ஆராதனையிலே அவரை நாம் உயர்த்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். நாம் ஆராதிக்கும் போது நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வாரத்தின் முதல் நாள் அவரை ஆராதிக்கிற நாளிலே நாம் ஒருமனப்பட்டு ஆராதனைக்கு நேராய் கடந்து போவோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷமான மகிழ்ச்சியான இந்த வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை நாங்கள் ஆங்காங்கே கூடி உட்கார்ந்து வீடுகளில் உட்கார்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறும் பொழுது கூட ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே சிந்தையோடு நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது தூரத்துக்கு சமீபத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேலே நீர் வர்ஷிக்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரையும் ஆயத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமைகளை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நம் யாவரும் நமக்கு தெரிந்ததான பாடலை நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உன்னத பாட்டு, நம்முடைய பாட்டு புத்தகத்திலே 90வது பாடல், ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் என்றதான பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி, நீங்கள் இருக்கிற வீடுகளிலே இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஒருமித்து பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கே கண்ணி துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே ஸ்தோத்திரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. இருந்த இடங்களிலே உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். பாடலின் கருத்தை உணர்ந்தவர்களாய் பாடும் பொழுது அந்த பாடலின் அர்த்தங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே
உன் அற்புத தேவனாய் ஸ்தோத்திரமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆமென். ஆண்டவரே பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய் ஸ்தோத்திரமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதை சீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், உறைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அது சீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய் ஸ்தோத்திரமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து, எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த பொழுதோ, எத்தனையோ நெருக்கங்கள் வந்த பொழுதோ உன் கைவிடாதபடிக்கு இதுவரை நம்மை பாதுகாத்தவர் இன்னும் அவர் பாதுகாத்து வல்லவராக இருக்கிறார். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு வைத்தபடினால விசுவாச பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அன்புள்ளவர்களாய் இவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அதிகமாக நேசிக்க நாம் கர்த்தர் நமக்கு இடம் தருவாராக. பாட்டு புஸ்தகத்திலே 351வது பாடல், எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே என்றதான பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. உலகில் என் மேன்மை உம் சிலுவை, உயர்வும் தாழ்வும் உம் கையிலே. உலகில் என் மேன்மை உம் சிலுவை,
உயரும் தாழ்வும் உம் கையிலே, என் வாழ்வின் முச்சிடமும் உமக்கேதான், என் ஜீவனும் பலனும் உமக்கேதான், என்னையே உமக்கே தந்தினே, என்னையே உமக்கே தந்தினே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கி உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. உம்மை அறியும் அறிவு என் மேன்மை, உம்மை பற்று விசுவாசம் என் நீதி. லாபம் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன், குப்பையாக தள்ளி ஒதுக்கி விட்டேன், உம்மை ஆசையாய் தொடர்கிறேன். உம்மை அறியும் அறிவே என் மேன்மை, உம்மை பற்றும் விசுவாசம் என் நீதி. என் லாபம் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன், குப்பையாக தள்ளி ஒதுக்கிவிட்டேன், உம்மையே ஆசையாய் தொடர்வேன், உம்மையே ஆசையாய் தொடர்வேன். எல்லாரை காட்டிலும் உம்மை, ஆமென் ஹல்லேலூயா இயேசுவே, எல்லாவற்றை ஆமென் ஆண்டவரே, எல்லாரை காட்டிலும் நான் நம்மை அதிகமாய் இன்னும் நேசிக்க, இன்னும் தொடர்ந்து பலன் தருவீராக. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. என்னை பலப்படுத்துகிற இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, குறைவானாலும் சரி, நிறைவானாலும் சரி, எல்லா வேளையிலும் உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே. துதிப்போம், கரங்களை தட்டி பாடுவோம். உச்சிதமான கோதுமையினால் கண்மலை தேனினால் நம்மை திருப்திப்படுத்துவார். என்னை பலப்படுத்தும் இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்திட பலனுண்டு. என்னை பலப்படுத்தும் இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்திட பலனுண்டு. என் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும், என் குறைவிலும் நிறைவிலும் எல்லா வேளையும் உம்மையே என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மையே என்றும் மகிழ்ந்திடுவே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, எல்லாரை காட்டி உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. ஒரு பேதுரு சொன்னான் இவ்விதமா, பேதுருவை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எல்லாரை காட்டிலும் என்னை ரொம்ப நேசிப்பாயா அப்படின்னு கேட்ட பொழுது, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர் என்று சொன்னவனா. ஏனென்றால் பேதுரு இயேசுவை நேசிக்கிறதை குறித்து அவருக்கு தெரியும், தெரிய வேண்டும் என்பதில்லை. அவனுடைய விசுவாசத்தின் தன்மை, அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று அறிவுபடி இந்த கேள்வி கேட்டான். அவர் சொன்னார், எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொன்னார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்டான். அப்படிப்பட்ட அந்த பேதுருவை
அதிகமாய் ஆண்டவரை நேசித்ததுனால இன்னைக்கு அவனை ஒரு மேன்மையான சபையை கட்டக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அவனை வைத்து அவர் தன்னுடைய சபையை அவனை கொண்டு கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவரை நாம் நேசிக்கும் போது நம்மை கொண்டு தேசத்திலே அவருடைய நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்வாய். விசுவாச பிள்ளைகளே, எல்லாரை பார்க்கிலும் இயேசுவை நேசிக்க நாம் பழகுவோமா? அந்த சரணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் பாடுவோமா? ஆண்டவரை உணர்ந்து பாடுவோம். எல்லாரை காட்டிலும் உம்மையை நேசி என் இயேசுவே, எல்லாவற்றையும் எல்லாரை காட்டி உம்மையை நேசித்தேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையை நேசிப்பேன் என் இயேசுவே. அவர் மேல் வைத்திருக்கிற பாசத்தையும் அவர் மேல் வைத்திருக்கிற நேசத்தையும் விசுவாச பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும் விட்டு விடாதிருங்க. அவரே நமக்கு தஞ்சமானவர். அவர் அல்லாமல் இந்த உலகத்தில் நமக்கு வேறு யாரும் இல்லை. 1000 உறவினர்கள் இருக்கலாம், 1000 நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுவை போல ஒருவர் நமக்கு இன்னி கிடைப்பதில்லை. அவரே நமக்கு தகப்பனாக இருந்து தாயாக இருந்து அவர் நம்மை செம்மையான பாதையிலே போஷித்து இதுவரை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ நெருக்கத்தின் காலங்கள் வந்தது, எத்தனையோ போராட்டத்தின் சூழ்நிலைகள் வந்தது. அவைகள் மத்தியில் எல்லாவற்றையும் நம்ம இதுவரை நடத்தி இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட அவரை ஆராதனை செய்வதற்கென்று நமக்கு ஒரு ஆயுசு நாள் ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாரே. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அப்படியே நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். இருக்கிற இடங்களிலும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடினவர்களாக உன்னதமான ஒரு தெய்வத்துக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய துதியை சொல்லணும், நாம் ஆராதனை செய்யணும். அதற்காகவே நம்மை உண்டு பண்ணினார். அது பரிசுத்த தெய்வம், பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அனுபவத்தோடு முழு ஆவியோடு பலத்தோடு அவரை அப்படியே ஆராதனை செய்யுங்க. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அவர் தூயாதி தூயவராக இருக்கிறார். அவர் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். Presence of the Lord. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கரங்களை இருக்கிற இடங்களே உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன் நீர் ராஜா என்று கரங்களை தட்டி பாடமாய்ப்போம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை உணர்ந்து பாடுவோம். அவரை ஆராதிக்கிறவர் அனுபவம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, கேருபின் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடுதே, கேருபின் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடுதே, வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம், வல்லமை இறங்கிடுதே உந்தனை
தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே. உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே. அற்புத தேவனீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவனீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே, மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையை தொழுதிடுவோம். மாந்தர்கள் பணிகின்றாரே. பாடுவோமா, தொழுது கொள்ளுவோமா? பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. சத்திய பாதையிலே நித்தமும் நடந்திடவே. சத்திய பாதையிலே நித்தமும் நடந்திடவே. உத்தம தேவன் நீரே, உம்மையை தொழுதிடுவோம். உத்தம தேவன் நீரே, உம்மையை தொழுதிடுவோம். தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. சேனையின் தேவன் நீரே, என்னாலும் முன் செல்லுமே. சேனையின் தேவன் நீரே, என்னாலும் முன் செல்லுமே. நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். கரங்களை உயர்த்தினவர்களாக, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே,
வல்லமை தேவன் என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். இயேசுவே உம் நாமத்தை சொல்லுங்க. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன் நீர் ராஜா என்றும். கை வைத்து சொல்லுங்களா, நீர் தேவன் நீர் ராஜா என்றும். இன்னொரு விசை, நீர் தேவன் நீர் ராஜா என்றும். இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம்ம சில வினாடிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோப்பா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர் அப்பா. நீர் ஒருவரே அன்புள்ள தெய்வம் அப்பா. நீர் ஒருவரே மனதுருக்கமுடைய தெய்வம் அப்பா. உம்மை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை அப்பா. ராஜாதி ராஜன் நீர் ஒருவர். நீர் எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வம் அப்பா. ஐயா, உண்ண உணவு உடுக்க வஸ்திரம் கொடுத்து எங்களை இதுவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வப்பா. நீ சேனைகளை கற்ற, நீ சேனைகளை கற்ற, நீ பராக்கிரமம் உள்ளவர். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் உமக்கு துதி கன மகிமைகளை நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய மகத்துவத்தின் பிரசனத்தினாலே, உம்முடைய கிருபையின் பிரசனத்தினாலே உம்முடைய ஜனத்தை ஆராதிக்கிறத ஜனத்தை நிரப்பிக் கொண்டிருக்கும்படியாய் ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய ஆளுகை இந்த ஆராதனையில வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற எல்லார் மேலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அசைவானும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியானுடைய ஆளுகை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆராதனை வேளையிலே ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக, ஜனங்கள் சுகமாக்கப்படுவார்களாக, ஜனங்கள் பாரங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. என் தேவனுடைய மகத்துவம் வெளிப்படட்டும். அந்தகாரத்தின் கிரியைகள் ஜனங்களை விட்டு விலகி போகட்டும். தேசத்தை விட்டு வெளிவில் விலகி போகட்டும். என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆளுகை அபரிதமாய் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. நீ ஒருவரை மகிமைக்கு பாத்திர. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிறோப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு போய் துதிக்கிறோப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களை நினைத்து நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். கொடிய வியாதிகளிலும் பலவீனப்பட்டு அநேக நித்திரை அடைந்திருக்கிறார்களே, அவருடைய குடும்பங்கள் படுகிற வேதனைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் துக்கப்படுகிறார்களே, கவலைப்படுகிறார்களே, இழந்து போன நிலையிலே சஞ்சரிக்கிறார்களே, அவர்களுக்கு அவர்கள் மேல் மனதுருகிற கற்று ஜீவனோடு வைத்திருக்கிற எங்கள் மேல் நீ மனதுருகும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு நிகரானவர் இந்த பூமியில யாரும் இல்லப்பா. அண்ட சராசரங்களை உருவாக்கினவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தானே எங்களை பார்த்து சொன்னீர், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீர். சிறுமந்தையே பயப்படாதேன்னு சொன்னீர் ஐயா. பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறுடைய பயத்தை இந்த ஆராதனையில எடுத்து போடுவீராக. உம்முடைய வல்லமையின் கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிற ஆராதனையில எங்க அப்பாவை நாங்கள் உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு நாளை இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Praise the Lord. Thank you the Holy. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே,
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியுவரை உம்மை தொழுதிடுவே. ஏசப்பா, என் ஆயுள் முடியுவரை, ஜீவனோடு இருக்கிற நாள் வரை உம்மை தொழுதிடுவே. சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்துல கை வைத்துட்டு சொல்லுங்க, என் ஆயுள் முடியுவரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்கள் சிறந்தோர் ஆண்டவர் இயேசுவே நீர், விடிவெள்ளி எந்தன் பிரியம் நீரே, என்னென்று தொழுதிடுவேன். கரங்களை தட்டி பாடுவோம். ஆயிரம் பேர்கள் சீனந்தோ ஆண்டவரே சுரீரே, ஆயிரம் பேர்கள் சீனந்தோ ஆண்டவரே சுரீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்னென்னும் தொழுதிடுவோ. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்னென்னும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீர்தானப்பா. முழங்கால் யாவும் முடங்கும், மகிழ்வுடன் உம்மை துதித்திடுவேன். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தெய்வ நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவ நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுட துளித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுட தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை
தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் முன்னேரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. அப்பா, உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டுப்பா. எங்கள் அதற்காகவே உண்டாக்கினீரே. எப்பொழுது நாங்கள் உம்மை துதித்து ஆராதனை செய்துட்டு இருக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு தார். இந்த ஆராதனை வேளைகளை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நிராசை வாடும். நாங்கள் வாசிக்கிற உம்முடைய பரிசுத்த வேத எழுத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற உம்முடைய ஆலோசனைகளையும் நீர் எங்களுக்கு தந்து இந்த உலகத்திலே, இந்த வறட்சியான உலகத்திலே, வறண்ட பூமியிலே நாங்கள் உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க உம்முடைய வருகைக்கென்று எங்களை நாங்கள் ஆயத்தம் பண்ணிக்கொள்ள நீர் எங்களுக்கு நீ உதவி செய்யும். ஆண்டவர், இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, பேர் பேராய் ஆசீர்வதிங்க. ஓ, பாரத்தோடு இருப்பார்கள், அவருடைய பாரம் இந்த ஆராதனையிலே விலகி போயிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, பலவீனப்பட்டவர்கள் இருப்பார்கள், அவளுக்கு நீ பலன் கொடுத்திருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஓ, தேவையோடு இருப்பார்களால் அவருடைய தேவைகளை நீ சந்திக்க போகிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். உமக்கே துதியும் கனமும் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் மீண்டும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பிரசங்கி எழுதினதான புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். சகோதரர் அமல் அவர்கள் முன்பாக வந்து வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கி 1ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதுனால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே. முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றி இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகமும் இராது. பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோக பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கலும் ஞானமடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று கண்டேன். அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். நம் விடுதலையோடு ஆராதனை செய்யும்படி தேவன் நமக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பார். இதோடு கூட விசுவாச பிள்ளைகளுக்கும் இந்த மகிமையின் டிவியின் மூலம்
பார்த்து ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஒரு அறிவிப்பை நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன். ஒரு வேதாகம கல்லூரி ஒன்றை நாங்கள் ஆரம்பித்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டில் இந்த அட்மிஷன் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். IATA என்றதான பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்தின் கீழே இந்த வேதாகம கல்லூரி இயங்கி வருகிறது. குறைந்த படிப்பில் நீங்கள் வீடுகளிலும் உட்கார்ந்து படிக்கலாம். நீங்கள் வகுப்புகளுக்கும் வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ ஒழுங்குபடுத்தப்பட்டபடி வந்து நீங்கள் படிக்கலாம். CTH, BTH, MDU நீங்கள் எந்த மொழியிலே படிக்க விரும்பினாலும் அந்த மொழியிலே படித்து கொடுப்பதற்கு தேவனுடைய கிருபையினால் அந்த அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். விக்டரி காஸ்பல் பிப்ளிக்கல் ட்ரைனிங் சென்டர் என்ற தலைப்பிலே இந்த வேதாகம கடந்த 3 ஆண்டு காலங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 பட்டமளிப்பு விழாக்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு லாக்டவுன் இருந்ததுனால மீண்டும் இப்பொழுது வேதாகம கல்லூரி ஆரம்பிப்பதற்கேற்ற விண்ணப்பங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், இல்லாவிட்டால் ஊழியக்காரர்கள், கூடுதலாக படிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஊழியக்காரர்கள், விசுவாசிகளாக இருந்து கொண்டு வர நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களும் நீங்கள் இதில் படிக்கலாம். என்னுடைய கீழே பிற்கால நம்பர் கொடுக்கப்படும். என்னுடைய தொடர்பு கொள்ளுடைய எண் கொடுக்கப்படும். நீங்கள் அதிலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எங்களுடைய விலாசத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு, இல்லாவிட்டால் இந்த ஆராதனை கடைசியில விலாசத்தை நாங்கள் கொடுக்கிறோம். அந்த விலாசத்தில் நீங்கள் எழுதி அதுக்குரிய ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். அதை குறித்த காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். குறிப்பிட்ட சில நிமிடங்கள் ஏராளமான செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே வீடுகளிலே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணி நீங்கள் அந்த வார்த்தையை பொறுமையாக கேட்க மாட்டீங்க. ஏன்னா மனிதனுடைய ஒரு கெப்பாசிட்டி தன்மை பெரியவங்க ஒரு 40 நிமிஷம் இல்லை 45 நிமிஷம் தான் ஒரு செய்தியை கவனமாக கேட்பார்கள். அதன் அடிப்படையில் சுருக்கமாக நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பேச இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது கவனமாக விசுவாச பிள்ளைகள் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். எபேசியருக்கு எழுதினதான நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எபேசு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் அநேக சத்தியங்களை, அநேக உபதேசங்களை, விசுவாச பிள்ளைகள் கடைபிடித்து நடக்கக்கூடிய அநேக சட்ட திட்டங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சென்றடைய வேண்டிய வழிமுறைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக நிருபங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த எபேசு சபைக்கும் எபேசியருக்கும் இந்த தெளிவாய் இந்த செய்தியை, இந்த ஆலோசனைகளை, புத்திமதிகளை அவன் எழுதி வரும் பொழுது தான் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து அதை சோதித்து பார்த்து அவருக்கு பிரியமானதை நீங்களும் நானும் செய்கிறவர்களாக, அவருக்கு பிரியமானபடி நீங்களும் நானும் நடக்கிறவர்களாக இந்த நாளிலே நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அடிக்கடி இந்த நாட்களில் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஒருவேளை காலங்கள் கடந்து போகும் என்று நினைக்க வேண்டாம். அதி சீக்கிரத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, 2ஆம் வருகை இந்த பூமியில வெளிப்பட போகிறது. அதற்காக தம்முடைய
தம்முடைய ஜனங்களை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் அநேக பரிசுத்தவான்கள் அவருடைய சமூகத்திலே சேர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாச ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்து அதன்படி நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தை பார்த்தவரே, உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது அடுத்தவர்களை பிரியப்படுத்தியே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் பார்க்கிறோம். அடுத்தவங்களை பிரியப்படுத்தணும், அடுத்தவர்கள் நம்மை குறை சொல்லிவிடக் கூடாது, அடுத்தவர்கள் நம்மை குற்றம் சாட்டிவிடக் கூடாது, அடுத்தவர்களுக்கு இனிதாக நாம் வாழ வேண்டும், அடுத்தவங்களை பிரியப்படுத்தியே நம்ம காரியத்தை நடத்தணும். மனைவி புருஷனை பிரியப்படுத்தணும், புருஷன் மனைவியை பிரியப்படுத்தணும், பிள்ளைகள் பெற்றோரை பிரியப்படுத்தணும், பெற்றோர் பிரியப்படுத்தணும், நண்பர்கள் உறவினர்கள் அப்படி ஒருவருக்கு ஒரு பிரியப்படுத்தியே நாம் வாழ்கிறோமே தவிர, ஆனால் பிரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நீங்களும் நானும் பிரியப்படுத்தும் போதுதான் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. பிரியப்படுத்தி வாழ வேண்டும். யாரை? இயேசுவை. உலகத்தின் மனிதனை நாம் பிரியப்படுத்த, ஊழியக்காரர்களை கூட பாருங்க, ஊழியக்காரர்களை கூட விசுவாசிகளை பிரியப்படுத்தி தான் ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. ஆகவேதான் விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு அநேக சத்தியத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். அவர்கள் ஒரு காரியங்களை செய்யும் போது அந்த காரியத்தை ஊழியர்கள் எடுத்து சொன்னால் அவர்கள் வேதனைப்படுவார்களோ, சபையை விட்டு வெளியே போய் விடுவார்களோ என்று பயந்து போய் அவர்களுக்கு அதை கடிந்து கொண்டு சொல்லாமல், புத்திமதி சொல்லாமல் அவர்களை பூசி நழுவி அவளை தடவி அவள் அப்படியே வைத்துக் கொண்டு அவர்கள் மூலம் கிடைக்க பலனை பெற்றுக் கொண்டு இன்றைக்கு வாழ்கிற ஊழியர்களை பார்க்கிறோம். மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிற எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் எங்களை அழைத்த, எங்களை வேறு பிரித்த, எங்கள் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றி இந்த கனமான ஊழியத்தில் வைத்திருக்கிற ராஜாதி ராஜாவாயிருக்கிற இயேசுவை மாத்திரம் பிரியப்படுத்தி இந்த ஊழியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் வேதம் எங்களுக்கு போதிக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, விசுவாச பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் யாரை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யார் சந்தோஷப்பட வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாருக்கு பிரியமாக நம்முடைய காரியங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்? யாருக்கு முகஸ்துதி செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச காலம் என்பதை நான் அடிக்கடி சொல்லுகிறேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் கொஞ்ச காலங்கள். நிரந்தரமா அந்த உலகத்தில் எந்த மனிதனும் வாழ்வதில்லை. பிறந்த ஒரு மனிதன் இறப்பது நிச்சயம். மரணம் எந்த சூழ்நிலைகளிலும் எந்த நிலைகளிலும் நம்மை சந்திக்கும் என்று நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே, இந்த காலை ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, மைமின் டிவியின் மூலம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் யாரை பிரியப்படுத்தும் அல்ல, உன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிரியப்படுத்தும்படி இந்த உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அதுவேளை செயல்படுங்கள் என்பதை இந்த காலை ஆராதனையின் மூலம் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை பிரியப்படுத்துங்கள். சாலமோன் ஞானி சொல்ல, என் பிரியமே, பார்வோனின் ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படி சூனியமித்தியால பார்த்து சொல்லுகிறான். அது ஆண்டவருடைய மகிமையை குறித்து கூட எடுத்துக்கொள்ளலாம். அதை என் பிரியமே. இன்றைக்கு நீங்கள் நானும் யாரை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து என்ன செய்யுங்க? கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமானவன். யாருக்கு பிரியமானவன்? கர்த்தருக்கு பிரியமானவன்.
அப்போ விசுவாச பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாயிருப்போமானால், கர்த்தருக்கு பிரியமான சந்ததியாயிருப்போமானால், கர்த்தருக்கு பிரியமான ஒரு சபையாயிருக்குமானால், கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜரீக கூட்டமாக இருக்குமானால், கர்த்தருக்கு பிரியமான ஒரு கூடுகையாயிருக்குமானால், அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு பிரியமானது, அவருக்கு சித்தமானது, அவருக்கு வாஞ்சை உள்ளது, அவருடைய ஏக்கத்தை என்ன செய்வானா? செய்வான். பாபிலோன், பாபிலோன் என்றால் உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தின் மனிதர்களை பிரியப்படுத்துவோமானால் உலகத்திற்கு ஏற்றபடிதான் நம்ம வாழ்வோம், உலகத்துக்கு ஏற்றபடிதான் ஜீவிப்போம், உலக சூழலுக்கு ஏற்றபடி, உலக மாம்சத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துதான் வாழ்ந்துட்டு இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது, ஜெபம் இருக்காது, துதி இருக்காது, பரிசுத்த வாழ்க்கை இருக்காது, ஏனோ தானோ என்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் நான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருப்போமானா, இந்த வனாந்தரமாகிய இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தோடு மன நிறைவோடு கூட வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிப்பதற்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கணும். மனுஷனை பிரியப்படுத்துகிறவராய் இருந்தால் நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரங்கள விசுவாசிகள் இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு என்னென்ன காரியங்களிலே ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், ஆண்டவரை என்னென்ன சூழ்நிலைகளிலே பிரியப்படுத்த வேண்டும். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீ மிகவும் பிரியமானவன், நீ தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆண்டவர் சொல்றார், தானியேலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, நல்லா கவனிக்கணும், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். நீ ஜெபம் பண்ண தொடங்கின போது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, கட்டளையே வெளிப்பட்டது. எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு பிரியமான காரியத்தை மாத்திரம் நீங்கள் செய்கிறவர்களா இருப்பீர்களானால், தேவனுக்கு பிரியமான காரியங்களின்படி நீங்கள் நடப்புகிறதா இருந்தால், தேவனுக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணி ஜீவிக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் தொடங்கும் பொழுது பதில் வெளிப்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சில வேளை நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதின் காரணம் என்ன? அதனுடைய ரகசியம் என்ன? நாம் கர்த்தருக்கு பிரியமாக இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் நானும் செய்யவில்லை, கர்த்தருக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தவில்லை, கர்த்தருக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளவும் இல்லை. ஆகவே நம்முடைய விண்ணப்பங்களும் நம்முடைய வேண்டுதல்களும் அவருடைய சன்னதியை போய் கேட்கப்படவில்லை என்ற அர்த்தம். இது தானியேலை குறித்து, பிரியமான தானியேலே, நீ எனக்கு பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பதில் என்ன செய்யப்பட்டது? உனக்கு அருளப்பட்டு விட்டது. அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருக்கு பிரியமானவனாக, அவருக்கு பிரியமானவளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை ஆராதனையிலே உன்னை மாற்றுவதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அப்படி நீ ஒப்பு கொடுப்பாயானா நிச்சயம் யாக்கோபை குறித்து சொல்லும் பொழுது அவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அதே வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை இருக்கிற இடத்திலே, நீ தங்கி இருக்கிற ஸ்தானத்திலே அவர் உன்னை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட இவ்விதமாய் பிதாவானவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
ஆண்டவர் இயேசுவை குறித்து பிதாவாய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்ல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன், இவர்கள் நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன். பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது அதே இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுவார் அல்லவா, இது எனக்கு நேசகுமாரன், இவள் எனக்கு நேசகுமாரத்தே, எனக்கு பிரியமானதை இவர்கள் செய்வார்கள், இவர்கள் எனக்கு பிரியமானபடி நடப்பார்கள், இவர்கள் எனக்கு பிரியமானபடி காரியங்களிலே ஈடுபடுவார்கள், இவர்கள் எனக்கு பிரியமாக இருந்து எல்லா காரியத்திலும் செயல்படுவார்கள் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார் அல்லவா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அவருக்கு பிரியமாக வாழ உங்களை ஒப்புக்கொடுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல யாரையும் பிரியப்படுத்தி வாழ்கிறதுனால, காக்கா பிடிச்சி ஐஸ் வச்சு வாழ்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம், ஏமாந்து போய் விடுவோம். ஆனால் உன்னதமான தேவனுக்கு நாம் பிரியமாக நீங்களும் நானும் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் எல்லா நிலைகளையும் நம்மை ஆசீர்வதிப்பார். வேலைகளாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், விவசாயங்களாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கலாம். அது நம்முடைய விண்ணப்பத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறவர். நேரம் கடந்து போறபடினாலே நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து அடுத்த வாரத்திலும் இந்த செய்தியை நான் முன்பாக வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருந்த இடங்களிலே விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடங்களே கண்களை மூடி கரங்களை கூப்பி, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானபடி வாழ, பிரியமானதை செய்ய, பிரியமானபடி ஜீவிக்க என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை, நான் உமக்கு பிரியமாக வாழ எனக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத எந்த கிரியைகளும், உமக்கு பிரியமில்லாத எந்த சுபாவங்களும், உமக்கு பிரியமில்லாத எந்த பண்புகளும், உமக்கு பிரியமில்லாத எந்த கிரியைகளும் என்னுடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு அவைகளை அப்புறப்படுத்தி விட்டு நீர் என்னை பிரியமானவன் என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த ஸ்தானத்துக்கு நேராய் நான் கடந்து வர என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாகவே மனம் திறந்து ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவனே, பிரியமானவளே, நீ இயேசுவின் பார்வையில் எப்படி வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கையோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து சுகமாயிருப்பார். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இரக்கமுள்ள உன் அன்பின் தகப்பனே, உமக்கு பிரியமானவர்களாக, உமக்கு பிரியமான சகோதர சகோதரிகளா, பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு நீ உதவி செய். இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ்றோப்பா, மனுஷனை பிரியப்படுத்தி அல்ல, குடும்பங்களை பிரியப்படுத்தி அல்ல, மற்றவர்களுக்கு பிரியமாக அப்படியும் அல்ல. உலகம் எங்களை வெறுத்தாலும் சரி, உலகம் எங்களை பகைத்தாலும் சரி, எங்க அப்பாவுக்கு நாங்கள் பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நித்திய வாழ்க்கையின் அனுபவங்களை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள, பெற்றுக்கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு நீ உதவி செய்யும். கேட்ட இந்த வார்த்தையின் மூலம் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு தங்களை உணர்ந்து தங்களை தாழ்த்தி அர்ப்பணம் பண்ணி தெய்வ சமூகத்தை தொடர்ந்து தேடவளுக்கு உதவி செய்யும். அருமையான பிள்ளைகள் செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொடு. தொழில்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். விவசாயங்களில் 100 மடங்கு பலன் உண்டாக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நல்ல ஞானம் கிருபைகளை கட்டளையிடும். வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடும். திருமண காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை கைகூடி வரப்பட்டும். அதன் காலத்தில் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து அவர்களை ஆசீர்வாதத்தோடு உமக்கு பிரியமான சந்ததி என்று சொல்லும் அனுபவத்தோடு அவளை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து விடாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் சதாகால் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமாக இருப்போம். தேவனுடைய கிருபை இருக்கட்டும். சமாதானத்தோடு நம்முடைய உள்ளங்களிலே காண கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன், ஆமேன்.